நகையை படிச்சேன், நட்டை படிச்சேன், வீட்டை படிச்சேன், எல்லா பத்தியும் சொந்தத்தை படிச்சேன், சொந்தத்தை படிச்சேன், எல்லாத்தையும் படிச்சானே. இதை எப்போ அனுபவிக்கிறது? நீங்க சொல்ற மாதிரி கூரக்கட்டாயை போட்டுட்டு கிடைக்கிறது குடிச்சு படுத்துட்டோம்னா அப்புறம் இந்த பிறப்பு எதுக்கு இருக்கு? அது ஆண்டவன் எதுக்கு இருக்கு? கேள்வி வருது தானே. சாமி சொல்லுங்களேன், ஏதாவது இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்களேன். எனக்கு தெரியாம உங்ககிட்ட கேட்கறேன். நான் இதெல்லாம் எதுக்கு படிச்சேன் நான் உங்ககிட்ட கேட்கறேன். சொல்லுங்க. அதைத்தான் கேட்கிறேன். நான் சொல்ற பாதையில போனா இது மேல நாடாது, மனம் நாடாது. மனிதனை வேணும்னா ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பார்ப்பீங்க. ஐயோ இது தப்பா இருக்க மாட்டேங்குது, இது எதுக்கு நமக்கு வேணாமா பாப்பா அப்படின்னு இப்படி ஒதுக்கிட்டே போனா எந்த நல்லது கேட்டு இங்க இருக்கிற இந்த இந்த உலக சோகங்களை நம்மளால அனுபவிக்க முடியுமான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் படிச்சேன்? அப்ப நீங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? அப்படி சரிங்களா? இல்ல அதுல வந்து நீங்க முக்காவாசி அதை இயற்கையோட அனுபவிக்கிறது இருக்குது இல்லைங்க. செடி இருக்குதுன்னா நம்ம அதை புடுங்குற எண்ணத்தை விட்டு இருக்கிறத அப்படியே காப்பாத்துறதுக்கு பார்க்கலாம். அந்த மாதிரியான மன நிம்மதியை தேடிக்க வேண்டியது இல்லையே. அதெல்லாம் மாறி போச்சேப்பா. அதுதான் சொல்றேன். இப்ப மாறினதுனாலதான் கருத்து இப்படி வருன்னு இப்படி ஏதாவது நானா பேசிட்டு போனதுனாலதான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. இன்னைக்கு இப்ப அதனாலதான் இன்னைக்கு இப்ப இப்படி கேட்கறேன். நானே எல்லாத்துக்கும் நானே பேசி நானே இந்த வவால் மாதிரி இனிமே நம்ம பேசக்கூடாது, வவால் வாயில இதுன்னு வாயில கேட்குது, அந்த மாதிரி நானே பேசி நானே அதுக்கு பதிலும் சொல்லிட்டு கேள்வி நானே பதில் நானே இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இப்ப கேட்கறேன் நான். சரிங்களா? சரிதானே? அப்ப சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தானே. அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனித வாழ்வு அப்படி இல்லை. இன்னைக்கு முன்னெல்லாம் இருந்தவங்க அப்படின்னு சொன்னா முன்ன இருந்த வாழ்க்கை முறை வேற, இன்னைக்கு வாழ்க்கை முறை வேற. இன்னைக்கு எல்லாமே வெளிநாடு கலாச்சாரம் வந்துருச்சு. அந்த வெளிநாடு கலாச்சாரத்துல அவன்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அவன்கிட்ட அருள் இல்லை. இவன்கிட்ட அருள் இருக்குது, பொருள் இல்லை. இப்படி இருந்த காலம் எது? இந்த இந்திய மண்ணு. அதுலயும் தமிழ்நாடுன்னா இதை விட சிறப்பு. இது வந்து அதுக்குள்ளே போனாதான் தெரியும் முன்னெல்லாம் வந்து எப்படி இருந்திருக்கிறாங்கன்ட்டு. முன்ன இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளவு தெய்வீகத்துலதான் இருந்தா. மன்னனா இருக்கிறவனுமே வந்து ஞானியாதான் இருந்தாவன். வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்து அரசனாவும் மன்னனாவும் வந்து ஞானியா இருந்தான். இப்ப இந்த மாதிரி நம்ம மாதிரி யோக பயணம் பண்ணி அவன் அந்த ஆசிரமத்தை இதுல போய் இந்த மாதிரி ஆசிரமங்கள்ல போய் பயிற்சி எடுத்து அதுக்கு பின்னாடி அந்த அரசு சம்பந்தப்பட்ட வித்தைகளை எல்லாம் கத்து, புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடிதான் அவன் வந்து இளவரசன் வந்து அதுக்கு பின்னாடிதான் மன்னனாவான். அப்போ அவனுக்கு என்ன தோணும்னா இந்த மத்த இதுகளை வராது, அந்த ஜீவன்கள் இந்த உயிர் மேலதான் அவனுக்கு வந்து அந்த ஜீவகாரணியம் இப்ப சொன்னனே, எந்த உயிர் மேலே அந்த கருணை இருக்கவன்ட்ட எந்த இது அவனால செய்ய முடியுங்கிறதுனால அவன் அப்படி வாழ்ந்தான். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒரு பதவிக்கு நல்ல ஒரு இதுன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களோட வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி முதல்லயே வந்து இந்த பைனான்ஸ்கார மாதிரி அவன் தான் காசு கொடுத்தான்னா காசு கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் குறைஞ்சு வரையிலேயே அவன் இன்னும் அந்த இது பண்ணி இது பேங்க்ல சொல்றாங்க அந்த டாப் அப்ல அது மாதிரி இப்ப போட்டு வாங்க ஆரம்பிச்சு. அது மாதிரி இந்த இப்ப இருக்கிற மன்னர்கள் எல்லாம் ஆட்சியாளர்கள் எல்லாம் அப்படியே காசு கொடுத்து உங்களை படக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்து இன்னைக்கு நடக்குது. அப்ப அதனாலதான் நமக்கு வந்து இப்படி ஒரு சிரமங்கள்லாம் வர்றதுக்கு காரணம். அப்ப மனுஷன் வந்து கொடுக்கறவனும் தப்பு பண்றான், வாங்குறவனும் தப்பு பண்றான். கொடுக்கணும்னு மட்டும் சொல்ல முடியாது, வாங்குறவனு மட்டும். அப்போ அங்க மனித நியாயம் போச்சு, நியாயம் போச்சு. அவன் வியாபாரத்துக்கு வந்துட்டான். அட இவன் வியாபாரத்துக்கு வந்துட்டான்டா, இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிற நம்ம சிந்திக்கிறோமா? இது வந்து இந்த வாங்கி திங்கிற ஒரு சில முட்டாளுக்கு சொல்லிடுறான்னு இது நம்ம காசு தானே. எங்க உங்க காசு? புதுசா போய் இப்ப அவர் போன தடவை எம்எல்ஏவா இருந்தா அவரு காசு வாங்கிட்டு போயிட்டாரு, சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு. இந்த தடவை புதுசா நீங்க வரீங்க, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவரை பார்த்தோம்னா அவன் சொத்து வச்சிருந்து அவன் எம்எல்ஏ நின்னானா அந்த அளவுக்கு சொத்து நம்மகிட்ட இருக்குது இல்ல? ஏன் நம்ம நின்னா என்ன? உங்களுக்கு காசு வந்தது. நீங்க என்ன பண்றீங்க? பூரா சொத்தி வித்து எம்எல்ஏவுக்கு நிக்கிறீங்க, ஒரு பதவிக்கு நிக்கிறீங்க. ஆனா இந்த வாங்கி தின்னு பழகி இருக்கிறான் பத்தியா, அப்ப அந்த காசுல அந்த தேர்தலில் வாங்கி தின்னு பழகி இருக்கிறான் பத்தி அவன் என்ன சொல்லுவான்? நம்ம காசு தான் கொடுக்குறேன். அவன் தாலி தாண்டியெல்லாம் வித்துட்டு அவன் தொழில் பண்றதுக்கு கொண்டாந்து தொழிலுக்கு போடுறேன் காசை இல்லைங்களா? இந்த வாங்குறவன் காசு வாங்குறேன்னு சிந்திக்கிறானா? அவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டான்.
நம்ம வரி பணத்தை தான் நான் திருப்பி கொடுக்குறேன். ஏன் சாமி நடக்குதா இல்லையா? கிடையாது. அவன் சொந்த காசு கொடுக்குற தோத்தானா அவன் முடிஞ்சு அவன் ஏதாவது சுருக்கு வச்சுட்டு சாவுங்க. அந்த கட்சி கொடுக்குமா? கொடுக்காது. இவன் புதுசாவன். ஆனா இவன் ஜெயிச்சிட்டானா உனக்கு கொடுத்த காசு 1 ரூபா கொடுத்துருந்தான்னா 100 ரூபாய் அவங்கள்ட்ட இருந்து ஆட்டை போடுங்க இல்லைங்களா? அப்ப இது யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். இது ஒரு இது அரசியல் பேசுறது. மனித நிலம் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம படக்கூடிய துன்பத்தை பின்னாடி நம்ம வரக்கூடிய துன்பத்தை நம்ம எதிர்பார்க்காம இன்னைக்கு அந்த 1 ரூபாய்க்கு நம்ம ஆசைப்பட்டதனுடைய விளைவு பெரிய துன்பத்துல கூட விடுது. அது மாதிரிதான் இந்த ஆசாபாசங்களும் மற்ற விஷயத்துல நம்ம வந்து அவன் வீடு கட்டிக்கிறான், இவன் வீடு கட்டிக்கிறான், அவன் அதை வாங்கினேன் இதை வாங்கினான்னு நம்ம ஆசைப்பட்டு செய்யும் போது நீங்க இந்த உலக இன்பங்களை இந்த நுகர்வோர்கள் கலாச்சாரம்னு வந்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் உலகத்துல இருக்கிற என்னென்ன இன்பங்கள் இருக்கணுமோ அது பூரா அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்கு வந்துருச்சே தவிர அதனால பின்னாடி வரக்கூடிய துன்பத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. வந்ததுக்கு பின்னாடிதான் என்ன பண்றேன் யோசனை பண்றேன், இப்படி ஒண்ணு வந்திருக்குது நமக்கு, இது எங்க இருந்து வந்துச்சுன்னா நம்ம இடத்துல இருந்தா வந்துச்சு, நம்மதே பண்ணிக்கிட்டோம்னு நம்ம தெரியறது இல்லை நமக்கு. புரியுதுங்களா? நம்மளே பண்ணிக்கிட்டு இதுக்கு என்ன பண்றதுன்னா அங்க கல்லா புடிச்சு வச்சிருக்கிறோம்னு வச்சிருக்கீங்க, அதை போய் எனக்கு இதை தீர்த்து வை அப்படின்னு ஒரு 5 ரூபாய்க்கு சோட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது 10 ரூபாய்க்கு சோட்டு வாங்கி கொடுத்துட்டு அந்த நேரத்துக்கு அப்படியே கொஞ்சம் மன ஆறுதல் அப்படியே வெளியே வந்துட வேண்டியது. இல்லை எங்காச்சும் ஒரு பரிகாரம் சொல்றேன்னா உனக்கு தொழில் நடக்கலையா வா நான் உனக்கு பரிகாரம் பண்ணி வைப்பேன். இங்க முதல்ல கடனு இன்னொரு கடனையும் வாங்கி கூட அவனுக்கு கூட நீ போனீடான்னு அவனுக்கு அரிசி வறுப்புக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுறதா போச்சு. மனித வாழ்க்கை எங்க நிக்குது? இந்த முதல்ல நம்ம ஆசை. அப்ப நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சு நம்ம வாழ்ந்தோம்னா இந்த மாதிரி வராது. இன்னைக்கு அந்த மாதிரி பார்த்தா பணங்காசுன்னு பாத்தீங்கன்னா அவன் வெளிநாட்டுக்காரன் இன்னைக்கு வச்சிருந்தான். ஆனா துன்பம் அவனுக்கு மாதிரி இல்ல. இன்னைக்கு என்னாச்சு, வெளிநாட்டுக்காரன் பூரா இங்க இருக்கிற ஆசிரமம் இங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற அனைத்து ஆசிரமத்துக்குள்ளயும் நுழைச்சிட்டேன் இல்லைங்களா? அவன் எப்படி எல்லாம் ஆடை அணிஞ்சானா அவனெல்லாம் பூரா நம்ம போட்ட அந்த காவி அவன் மாட்டிட்டு அவன் துணி பூரா இப்ப நமக்கு கொடுத்தியா, அவன் புத்தி பூரா நமக்கு கொடுத்துட்டியா. அப்படித்தானே இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க நம்ம. அவன் போடுற ட்ரெஸ் மாதிரி அரைக்காலும் முக்காக்காலும் காக்காலும் போட்டுக்கிட்டு ஆம்பளை பொம்பளை அத்தனையும் இன்னைக்கு அவன் என்னடான்னா ஆசிரமா கோயில பார்த்தா பூரா காவி கட்டிக்கிறேன் அவன் பூரா இல்லைங்களா சாமி? தாடி மீசை விட்டுட்டு எல்லா பக்கம் இது நடக்குது பாக்குறீங்களா பாக்கலையா? அவன் துணிமணி பூரா நமக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், ஏன் பொருள் பூரா நீ எடுத்துக்க, ஓ அருள் பூரா எனக்கு கொடு. இன்னைக்கு அதான் நடக்குது, எல்லா பக்கம் நடக்குதா இல்லைங்களா சாமி? அப்ப இதெல்லாம் வந்து மேம்போக்கா பார்த்தோம்னா நமக்கு தெரியாது சரிங்களா சாமி? உள்ள போய் சிந்திச்சோம்னாதான் இதை தெரியும். அப்ப இதுக்கு எதோட அடிப்படைன்னு பார்த்தா நம்ம தான் அடிப்படை. இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னால முடியல, என்னுடைய அப்பா அம்மாவோ அல்லது என்னுடைய வாழ்க்கை முறையோ ரொம்ப சீர்கெட்டு இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும், ஆளா பறந்து நல்லா என்னென்னமெல்லாம் பண்ணி என் பிள்ளைகளாவது நான் தான் இப்படி போயிட்டு என் பிள்ளைகளாவது நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் என்ன பண்றேன், வாங்காதவன்ட்டுலாம் கடனை வாங்கி விற்காத பொருள்லாம் வித்து ஏய் நீ நல்லா படிச்சுன்னா தாப்பா நீ நல்ல வேலைக்கு போவ, நல்ல வேலைக்கு போனீங்கன்னா தாப்பா நல்ல சம்பளம் வரும், நல்ல சம்பளம் வந்தா தானப்பா இந்த உலகத்துல இருக்கிறதுல நீ அனுபவிக்க முடியும்னு நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம். அதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒழுக்கமா இருக்குன்னு எந்த தாயை போய் சொல்றோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நல்லா படி. இதுக்கு என்ன பண்றான், நீ இங்க சுத்தினா அங்கேயும் சுத்தி அதாயிரம் இதாயிருவ, நீ பள்ளிக்கூடம் போன்னு சொல்லி அதுக்கு அம்மானு கூட கூப்பிட தெரியாத போது கொண்டு ஸ்கூல்ல வந்து பேரு அவன் இதுலயும் வந்து அவனுக்கு வந்து லட்சக்கணக்கில் அந்த சீட்டு கிடைக்கணும்னா அவன் இவன் இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கிறியா இவனுக்கு சீட்டு அப்பவே ஓட்டுறான் ஸ்கூல்ல போய் இல்லைங்களா? எனக்கு இருக்குதா இல்லையா? அது லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி சீட்டு வாங்கி வச்சுக்கிற. இவன் இன்னும் 6 மாசம் 1 வருஷம் கருத்து அது எல்கேஜி ஸ்கூலுக்கு போக போறியா, ராயமா பள்ளிக்கூடத்துக்கு போக போறியா இல்லைங்களா? அவனுக்கு லட்சம். அப்ப இது என்ன, பொருள் தேட்டம், இன்ப நாட்டம் சரிங்களா சாமி? அந்த பொருள் தேட்டத்தினுடைய விளைவு நாளைக்கு நாம உள்ள நல்லா இருக்கணும், நாம உள்ள நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நினைப்புல இந்த காரியத்தை நம்ம செய்யறோமே தவிர ஒழுக்கமா வாழணும்,
ஒழுக்கம் இருந்தா போதும், நமக்கு என்ன வேணும், இந்த 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 உடம்ப காப்பாத்துறதுக்கு ஒரு ஒரு இது வேணும், துணி வேணும், இந்த வயிற்றை காப்பாத்துறதுக்கு ஒரு சோறு வேணும், அதுக்குண்டான ஒரு தொழில் வேணும், போதும். இது மட்டும், இதுக்கு உண்டான தொழிலை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வாய்ப்புல நம்ம பயணம் பண்ணணும்னா இரவே நமக்கு கொடுப்பானுங்கிற நம்பிக்கை இவங்க எல்லாம் இழந்துட்டாங்க. இப்போ அந்த நம்பிக்கை இல்லை இவங்களுக்கு. சரிங்களா?